ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்ச என்னோட நகையை வந்து நான் எப்படி வந்து மீட்க போகிறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். அண்ட் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கோல்டு ரேட் அப்டேட் வந்து பார்ப்போம், அதையும் இன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,724. 1 கிராம் தங்கம் 6,780 ரூபா. 8 கிராம் 1 பவுன் தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து 54,240 ரூபா. வெள்ளி 1 கிராம் பார்த்தீங்கன்னா 96 ரூபா. வெள்ளி ரேட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, பட் வந்து டக்குன்னு ஏறிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு கோல்டு ரேட்டு. இதுதான் வந்து இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். கோல்டு சீட் மட்டும் டக்குன்னு அவசரப்பட்டு பே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்போ கம்மின்னு தோணுதோ அன்னைக்கு வந்து பே பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கிராம்ஸில் ஆட் ஆகுற மாதிரி சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து என்ன கம்மியாக இருக்கோ அப்போ கட்டினா தான் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது. சப்ஸ்கிரைபர் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பட் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி வந்து நகையை வந்து திரும்ப வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட 10 பவுன் காசு மாலை அடகில் இருக்கிறது வந்து திருப்பிடுவேன். அதை எப்படி திருப்ப போகிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2,52,000 இருக்குது நகை. நார்மலாகவே இப்போ வந்து நகை அடகு வச்சதை ஈஸியாக மீட்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நகையை என்றைக்குமே அடகு வைக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் அடகு வச்சோம்னா அதிகமாக வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். எப்போயுமே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் பேங்க் தான். நான் இது வந்து ஒரு தடவைக்கு பல தடவை வந்து நம்மளோட வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்பவும் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம என்றைக்குமே வந்து தவறான வழியில் வந்து போயிடக்கூடாது. ப்ரைவேட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப வட்டி வந்து அதிகமாகிடும். நம்மளால் வந்து நகையை அடகு வச்ச நகையை வந்து மீட்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நல்ல வழியை நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் தான் வந்து பெஸ்ட்டு. அதுலேயும் வந்து எங்கே வட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பேங்க்குக்கு 4 பேங்க் ஏறி இறங்கி விசாரித்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வைக்கிறது வந்து ஒரு பேங்க்குக்கு 4 பேங்க் ஏறி இறங்கி விசாரித்து நம்ம வந்து பார்த்து தான் வைக்கணும் எங்கே வட்டி கம்மியாக இருக்குது. அது மாதிரி ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா, ஏன்னா ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம பாட்டுக்கு போய் அடகு வச்சுட்டு நம்மளால் திருப்ப முடியாமல் கூட போயிடும். வட்டி வந்து ரொம்ப அதிகமாக போடுவாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க்குக்குமே வந்துட்டு வட்டி விகிதம் வந்து மாறும். ஸோ எப்பயுமே கவர்மெண்ட் பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க், ஐஓபி, அதே மாதிரி இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்த மாதிரி கிராம வங்கி இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எது வந்து வட்டி கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டைமும் வந்து வட்டி வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால என்ன பண்ணோன்னா, நீங்கள் அடகு வைக்கிறப்பயே அவங்கள்ட்ட கேட்கணும் வட்டி இப்போ எவ்வளோ % அப்படின்னு. இப்போ 8.50னா நீங்கள் கார்டுக்கு பின்னாடி ஒரு பென்சிலில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நமக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அப்போ உள்ள வட்டியை கூட போட்டுருவாங்க. நம்மளுக்கு ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறாது. ஸோ வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு விசாரித்து கேட்டுக்கலாம். ஸோ வட்டி எவ்வளோ, அதே மாதிரி எத்தனை கிராம்னு அவங்க எழுதலைனா கூட எழுதி வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து ஃப்ராட் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. நகையில் நகை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை கட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து நடக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே நகை நம்மளோட கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயும் சேர்த்து வச்சு வாங்குகிறோம். அந்த நகையை வந்து நம்ம அவ்வளோ இதாக வந்து விட்டுற முடியாது இல்லையா. ஸோ வந்து எவ்வளோ கிராம்ஸ்க்கு அடகு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க எழுதலைனா கூட நீங்கள் கேட்டு எழுதி கார்டு போட்டு வாங்கிக்கோங்க. தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால் நகையெல்லாம் வந்து எடுக்க முடியுமானே அந்த மாதிரி கஷ்டம். 1 கிராம் 2 கிராம் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது மிடில் கிளாஸ் லைஃப்பில். ஸோ வந்து நகை வந்து அடகு வைக்கிறப்ப இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். வந்து அடகு நகை எப்படி திருப்ப போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் என்னோட அந்த நகை வந்து அடகில் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து காசு மாலை இது வந்து எவ்வளோ வட்டினா, நாங்கள் வச்சப்போ 8.50. அது வந்து நான் என்னோடய கார்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐஓபி வந்து கவர்மெண்ட் பேங்க் தான், ப்ரைவேட் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நகை அடகு வச்சது கரெக்டாக 2,52,000 வச்சுருக்கோம். காசு மாலை கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 9 பவுன் சம்திங் வந்து இருக்கும். 9 பவுனும் இன்னும் கொஞ்சம் கூடயும் இருக்கும். நகையாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பிரித்து தான் வச்சுருப்பேன். பட் பார்த்திங்கன்னா ஒரே நகை காசு மாலை. ஸோ அது வந்து நம்மளுடைய பழைய வீடியோஸில் கூட காசு மாலை வந்து காட்டியிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. பார்க்காதவங்க வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் காசு மாலை. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப் என்னோடய காசு மாலை. கண்டிப்பாக திருப்பினோன்னு வந்து வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த காசு மாலை வந்து ஏன் நான் வந்து தனித்தனியாக அடகு வைக்கலாம் வேறு நகையாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம திருப்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 2.5 லட்ச ரூபாங்கிறப்ப இது ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டு. ஸோ எனக்கு வந்து திருப்ப வந்து கஷ்டம். 2,52,000 ரூபாய்க்கு 8%, அதாவது 8.50 வட்டி அப்படின்னா வருஷ வட்டி பார்த்திங்கன்னா 21,420 ரூபா. மாத வட்டி பார்த்திங்கன்னா 1,785 ரூபா வந்து வருது இந்த காசு மாலைக்கு. இதை நான் எப்படி திருப்ப போகிறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து பல வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். 3 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு.
அந்த சீட்டை தான் வந்து எடுத்து திருப்ப போகிறேன். இந்த மந்த் வந்து ஏலம், பட் வந்து நான் கண்டிப்பாக எடுத்துடலான்ட்டு இருக்கேன். எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து 2,10,000 போணுச்சு. இப்போ வந்து எப்படியும் வந்து நம்மளுக்கு ஒரு 2,10,000 மேலே தான் போகும். ஸோ நம்ம கையில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 லட்ச ரூபா கிடைக்கும். 3 லட்ச ரூபா சீட்டை ஏன் அவசர அவசரமாக 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கட்டுறதுக்கு அது கொஞ்சம் ஈக்குவலாக தான் வரும். ஸோ வந்து நான் வந்து இந்த சீட்டை வந்து எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 5வது சீட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி சீட்டு பற்றி டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சில வீடியோஸ் இருக்குது. பட் வந்து டீட்டெயில்டு வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் இந்த சீட்டை வந்து பிடிக்கிறாங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்க இந்த 3 லட்ச ரூபாய் சீட்டு பார்த்திங்கன்னா வந்து போக சீட்டு தான். 4 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கட்டுறது தெரியாது 4 மாதத்துக்கு ஒரு காணம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சீட்டு வந்து இப்போ ஒரு 19,000 போகும். ஆனால் 2வது சீட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டு 30,000, 3 லட்ச ரூபானா 30,000, 5 லட்ச ரூபானா 50,000 இந்த மாதிரி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சீட்டு பிடிக்கிறவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இதில் நம்ம சீட்டு வந்து பிடிக்கலாம், ரொம்ப லாபம். பட் வந்து ஏன்னா எல்லோரும் வந்து கரெக்டாக கட்டுறவங்க ஆள் வந்து நம்ம பார்த்து பிடிக்கணும். சீட்டு பிடிக்கணும் அப்படின்னா வந்து ஏன்னா வந்து நமக்கு 2வது சீட்டே கிடச்சிருது இல்லையா. ஸோ ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி சீட்டு போடுறதெல்லாம் வந்து நம்பிக்கையான ஆளுங்களாக பார்த்து போகணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஊரில் நமக்கு கண்டிப்பாக இவங்க வந்து சொந்த வீடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் சீட்டு வந்து போடுங்க. இவங்க வந்து இந்த ஊரை விட்டு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா சீட்டு போடுங்க. இல்லைனா வந்து சீட்டு போட்டு மாட்டிக்காதீங்க. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கூட நம்ம வந்து நகையை திருப்பிடலாம். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆட்டை தான் வந்து நாங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கோம். அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வந்து 1 லட்ச ரூபா சீட்டு வீட்டு கட்டுறப்ப எடுத்து கிரானைட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு அந்த டைமில். நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்த சீட்டு பார்த்திங்கன்னா மாத சீட்டு. மாதம் வந்து 1 lakhsக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ நாங்கள் போட்டிருக்க பார்த்திங்கன்னா போக சீட்டு. இது 4 months ஒன்ஸ் வந்து பே பண்ணுறது. எங்களுக்கு வந்து பே பண்ணுற ஒன்றும் தெரியல அழகா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து வச்சுட்டு எங்களுக்கு ஏன்னா 1 month சேலரி எடுத்து போட்டால் கூட போதும் அப்போதைக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து அமௌண்ட் வந்து இதுக்கான ஒதுக்கலனாலும் லாஸ்ட் 1 month வந்து நம்ம அதுக்கான என்னோடய ஃபுல் அமௌண்ட்டு சேலரி அமௌண்ட் எடுத்து டக்குன்னு சீட்டு வந்து கட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் அப்படி தான் வந்து சீட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து இந்த மாதிரி சீட்டு போட்டு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து பண்ணலாம். வீடு கட்ட, இடம் வாங்க, அந்த மாதிரி. எங்களால் இப்போதைக்கு வந்து நாங்கள் வீடெலாம் கட்டி முடிச்சிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் வந்து அடகில் இருக்கிறதுனால நகை திருப்பறதுக்கான மட்டும்தான் வந்து இந்த 3 லட்ச ரூபா சீட்டு வந்து போட்டோம். நாங்கள் எதையுமே வந்து யோசிக்கல. நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. அதுக்காக உழைப்பை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பலன் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நானும் நம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக 2 பேரும் வேலைக்கு போய் எப்படியா வந்து சீட்டையும் கட்டி முடித்து நம்ம நகை வந்து திருப்பிடலாம் அப்படின்றதுக்காக போட்டது தான் இந்த சீட்டு. போல வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டோ பெரிய சீட்டோ உங்களால் முடிகிற சீட்டை வந்து சேருங்க. நம்பிக்கையான ஆளாக பார்த்து சேருங்க. கண்டிப்பாக உங்களுடைய நகையை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மீட்ற முடியும். இது நகை திருப்பறலாம் முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் பணம் இருந்தால் தான் திருப்ப முடியும், வட்டி கட்ட முடியும். எப்பயுமே வந்து நீங்கள் நகை அடகு வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் வந்து வட்டி கட்டிக்கலாம். வட்டி கூட வந்து உங்களுடைய முதலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வந்தீங்கன்னா இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நகை அடைச்சிருக்கீங்க, அதுக்கு 2,000 வட்டினா வட்டியோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10,000 அந்த மாதிரி முதல் கட்டிகிட்டே வந்தோம்னா முதலும் குறைஞ்சிரும், நம்ம வட்டியும் அடைஞ்சிரும். நகையை வந்து ஈஸியாக வந்து மீட்ற முடியும். உங்களுக்கு இன்னொன்று தோணும், எப்படி 2,50,000 அடகு இருக்குது, இதுக்கு வட்டி வேறு 21,420 ரூபா வருது, அதில் எப்படி வந்து 2 லட்சம் சீட்டை வச்சு நம்ம திருப்பிட முடியும்னு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, ஆல்ரெடி நாங்கள் எங்களோட வட்டி வந்து இந்த நகைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடைச்சிருக்கோம் எங்களோட சேலரியிலேருந்து. ஸோ பெண்டிங் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 2,10,000 அந்த மாதிரி தான் வருது. சீட்டு நம்ம எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சேலரியில் போட்டு திருப்பிடலான் இருக்கோம். இதை திருப்புறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு நகையை நாங்கள் திருப்பி வைக்கலான் இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,86,000 எங்களுடைய ஒரு நகை இருக்குது. அதில் வந்து நிறைய நகை இருக்குது. ஏன்னா நகை ரேட் இப்போ ஏறி போனதுனால அதில் நிறைய நகை வந்து எங்களுக்கு மாட்டிக்கிச்சு. ஸோ வந்து இந்த அமௌண்ட் எடுத்து இந்த 1,86 வந்து ஈஸியாக திருப்பிடலாம் வட்டி கட்டிட்டு. திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான நகையை எடுத்துக்கிட்டு இதோட மதிப்புக்குரிய நகையை மட்டும் நம்ம அடகு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பேங்க்கில் வந்து ஒரு விஷயம் வந்து மாறிடுச்சுன்னு ஐஓபியில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா நம்ம வட்டி மட்டும் கட்ட முடியாது, ஃபுல் அமௌண்ட்டு திருப்பி தான் வருஷம் வருஷம் வந்து வச்சு அப்படி தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் வருஷம் வருஷம் வந்து இவ்வளோ பணம் வந்து பெரட்டி திருப்ப முடியாது. ஸோ வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வட்டினா ஈஸியாக கட்டிடலாம். பட் வந்து முதல்ல அமௌண்ட்டை வந்து தேற்றி நம்ம வந்து திருப்பி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இதில் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மற்ற எந்த பேங்க்லையா சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் திருப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட சீட்டு எடுத்து இந்த நகையை வந்து திருப்பி தேவையான நகையை எடுத்துகிட்டு நமக்கு நகையும் கிடைச்சிடும். அமௌண்ட் வேணால் நம்ம கையில் வேறு ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதை வந்து குறைச்சி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம்.
உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து என்னுடைய நகையை வந்து திருப்பறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வந்து கண்டிப்பாக காசு மாலை வந்து திருப்பிடுவேன். திருப்பினதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.